லிபிய பிரதமர் அப்துல்லா அல் தின்னியை படுகொலை செய்யும் நோக்கில் அவர் சென்ற கார் மீது ஆயுத குழுவினர் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பிரதமர் அப்துல்லா அல் தின்னி காயங்களின்றி உயிர் தப்பினார். ஆனால் அவரது பாதுகாவலர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார். துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்ததை அடுத்து பிரதமர் அங்கிருந்து பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்திய அடையாளம் தெரியாத நபர்கள் நாடாளுமன்றத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முயன்றுள்ளனர். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் தாக்குதலை முறியடித்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு லிபிய அதிபர் முஅம்மர் கடாஃபி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின் அங்கு இரு அரசுகள் தனித்தனியாக ஆட்சி செய்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற தாக்குதல் சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசின் பிரதமர் அப்துல்லா அல் தின்னி மீதான தாக்குதலாகும்.